என் தங்கப்பிள்ளையே, சந்திர தரிசனத்தின் நாளில் இந்த வராகி உன்னை சந்தித்து உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த நாளில் சந்திரனை தரிசனம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சந்திர தரிசனம் என்றால் அவ்வளவு சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. 3ஆம் பிறையை தன்னுடைய தலையில் சூட்டியவர் சிவபெருமான். சாட்சாத் சந்திர மௌலீஸ்வரராக உன் முன்னால் உனக்கு காட்சி கொடுப்பவர் சிவபெருமான் என்பதனை மறந்து விடாதே. சிவனின் அம்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இன்று இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நாளில் சிவபெருமானினுடைய அன்பினை என் பிள்ளை நீ பெற்றுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மனமகிழ்ச்சியோடு உனக்கு எப்பொழுதும் நல்லதை கொடுக்க உன் அம்மா நான் உன்னை தேடி வருவேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. எத்தனையோ பேருக்கு நீ என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ கொடுத்திருப்பாய். ஆனால் இன்று இந்த சந்திர தரிசன நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை ஒருவருக்கு நீ கொடுத்தால் போதும். குறைந்தது ஒருவர், அதற்கு மேல் நீ எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். என் பிள்ளையே, அப்படி நீ கொடுத்து விட்டாயானால் சந்திர பகவானினுடைய அருளையும் சிவபெருமானினுடைய அருளையும் இன்று ஒரு சேர நீ பெற்றுக்கொள்வாய். சந்திர பகவானுக்கு பிடித்த பொருளாக இருக்குமோ சிவபெருமானுக்கு பிடித்த பொருளாக இருக்குமோ என்று யோசித்து கொண்டிருக்காமல் உன் தாயானவள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்பதனை தெரிந்து கொள்ள நீ முழு முயற்சியோடு இறங்கு. இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக அரங்கேறப் போகின்றது. எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதை நினைத்து வருத்தப்படாமல், இந்த வாழ்க்கை கொடுத்த அத்தனை விஷயங்களுமே உனக்கு நல்லதை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வராகி இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மாவினுடைய அன்பு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுப்பதற்காகவும் தான். வேறு எந்த வகையிலுமே உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வாழ வேண்டும். இந்த நிலையை தாண்டி உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்கின்ற நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் அல்லவா. தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களுக்குரிய சரியான விஷயங்களை நீ செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவா. இதையெல்லாம் நீ உணர வேண்டிய தருணமும் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். நாம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தோமானால் அது கிடைக்காது. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த நொடியில் நீ அத்தனை விஷயங்களையும் நினைத்து பெருமகிழ்ச்சி அடைவாய். இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நினைத்து நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடையவில்லை என்றாலும் பரவாயில்லை. தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்கக்கூடாது. தேவையில்லாத எண்ணங்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த பக்கமும் நகர விடாமல் அந்த இடத்தில் அப்படியே அமர வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக என்றுமே இந்த தாயானவள் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லா நேரத்திலும் உனக்கான நிம்மதியை உன்னிடத்தில் இருந்து பறித்து கொண்டிருக்கிறது என்பதனை
நீ மறந்து விடாதே. எதிர்பாராமல் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வெற்றிகள் அத்தனையுமே மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தப் போகிறது. மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கப் போகிறது. எல்லையற்ற அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு உன் கைகளில் வந்து சேரக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. சந்திர தரிசனத்தினுடைய இந்த நாளில் சிவபெருமானினுடைய அன்பும் சந்திர பகவானினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். நீ இல்லை என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. ஒவ்வொரு நாளுமே நீ பட்ட அவமானங்களும் வேதனைகளும் மேலும் மேலும் உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும்படி இருக்கிறது என்றாலும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும். இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து கொண்டு வந்து நின்று விட்டேனானால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற பல உண்மைகள் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திருப்பத்தை நடத்தும். பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனையில் நீ இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து விட வேண்டும். எந்த இடத்திலும் தோற்றுவிட்டதாக இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. எந்த விஷயத்திலும் நான் நினைத்தது நடக்கவில்லை என்று சொல்லி ஒருபோதும் நீ வருத்தப்படக்கூடாது. நடப்பது எல்லாம் தானாகவே அரங்கேறும். உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலுமே நீ எதையும் விட்டு விடாதபடி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் சாதிப்பாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதிலிருந்து நீ நினைக்கின்ற வெற்றிகள் உன்னை நிச்சயமாக வந்தடைய வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நம்பிக்கை உனக்கு கிடைக்க வேண்டும். எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லா நிலையும் உனக்கு கடந்து போகும். எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை கடந்து போக வைக்கும். என் பிள்ளையே, கஷ்டத்தோடு கஷ்டமாக சில விஷயங்களை நாம் செய்துவிட்டோமானால் அதன் பிறகு அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமுமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டத்தோடு நீ இந்த வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகிறேன் என்பது எப்பொழுதும் உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும். எல்லா மாற்றங்களுக்கும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நம்பிக்கைக்கு நீ உரியவராக மாறிவிட வேண்டும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று என் பிள்ளைக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் இந்த மாற்றங்களை எல்லாம் நீ நிரந்தரமாக உன் வாழ்க்கைக்குள் கொண்டு சேர்த்து விட வேண்டும். இது வருவதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும். நீ என்ன நினைத்தாலும், எந்த விஷயங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷங்களை நிச்சயமாக கொடுக்கும். நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் உனக்கு வந்து சேரும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரங்கள், இவை எல்லாமுமே இனியும் உன்னை மகிழ்ச்சி படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எங்கே
நீ இந்த வாழ்க்கையை கைவிட நினைக்கிறாயோ, அங்குதான் இந்த வராகி உன் வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்திருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு, இன்று இந்த சந்திர தரிசனத்தினுடைய நாளில் நிச்சயமாக என் பிள்ளை, ஒருவருக்காவது நீ உணவு கொடு, அன்னதானம் செய் என்று உன் அம்மா சொல்கின்றேன். ஒவ்வொரு நல்ல நாட்களிலுமே எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அன்னதானம் செய்யும் பொழுது அந்த தானம் உன்னுடைய வருங்கால சந்ததிகளை நிச்சயமாக வாழ வைக்கும். ஒருவருக்கு நாம் கொடுக்கின்ற உணவு நிச்சயமாக உன்னுடைய சந்ததியையே நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை இன்னமும் நம்பிக்கையாக உனக்கு தந்திருக்கின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படாமல், இப்பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். தாயானவள் சொன்னது போல சந்திர தரிசன நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் என் பிள்ளை, நீ நிச்சயமாக யாரேனும் ஒருவருக்கு உணவு கொடுத்தாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். சரி, உன்னால் முடியவில்லை, ஒருவருக்கு கூட உணவு கொடுக்க முடியவில்லை என்றால் என் பிள்ளையே, இன்று இரவு நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தின் வாசலில் சர்க்கரை துண்டுகளை வைத்துவிட்டு உறங்கச் செல். வெளியில் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பூச்சி இனங்களுக்காவது இந்த 10 ரூபாய் செலவு செய்து அதனை வாங்கி வைத்துவிடு. அவைகளாவது மனதார தனக்கான உணவுகளை எடுத்துக்கொண்டு உன்னை வாழ்த்தட்டும். என் பிள்ளையே, இது கோடான கோடி பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியத்தை உனக்கு கொடுக்கும். உன்னால் முடிந்தால் பசி என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் உணவு கொடு. 10 ரூபாயாவது கொடுத்து உன்னால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடு. அதில்தான் மனநிறைவு இருக்கின்றது. நிம்மதி வேண்டும் என்றால் மனநிறைவு வேண்டும். அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது என்று தேடி அலையாமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கான நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களுமே உனக்கான நன்மைகளை நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன். உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த அம்மா இருக்கிறேன். உனக்கு பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நல்ல விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையை, தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உணர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ தெரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ வேண்டும். எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அடைய வேண்டும். எப்பொழுதும் போல உனக்கு நான் தந்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும். எல்லாவற்றையும் கடந்து உனக்கு நான் சொல்வது எல்லாம் புரியும் என்றால் இந்த சந்திர தரிசனத்தினுடைய நாளில் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நீ இரவே கண்டும் விடுவாய். நடக்காது என்று நினைத்த விஷயம் நடப்பதும், இனிமேல் எதுவுமே இல்லை என்று கைவிட்ட விஷயம் கை கொடுப்பதும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்கும். உனக்கு சாதகமாக அத்தனை விஷயங்களும் நடந்தே தீரும். எல்லையற்ற அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படியும் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, மனமகிழ்ச்சியோடு நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் தருகின்ற இந்த நொடிப்பொழுதில் நீ மேலும் மேலும் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த இரவில் சந்திர பகவானை மனதார எண்ணிக்கொள். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று நிச்சயமாக சொல்லிவிடு. வாழ்க்கை பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும். தாயானவளின் அரவணைப்பும் உனக்கு என்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் அடைகின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை
கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயம் நடந்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.